இருக்காங்க யாருமே அவங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க தான். உயிரோட நிறைய பேர் கேம்பில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு, ட்ரெஸ்ஸு எல்லாம் எக்கச்சக்கமாக வருதுங்க. எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஹெல்ப் பண்ணுற நல்ல மனசுகள் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அதை கொடுக்குறவங்க யாருன்னு வாங்குறவங்க யாருன்னு இவங்களுக்கும் தெரியறதில்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, உயிரோடு இருக்கும்போது நம்ம ஜாதி மதம் வரட்டு கௌரவ கொலை இதெல்லாம் பண்ணுறோம். எதுக்கு? கட்டுக்கட்டாக சம்பாதிச்சு வைக்கிறோம். இதான்றதுக்குள்ளே எல்லாம் போயிடுச்சு. உயிரோடு இருக்கும்போது நல்ல மனுஷனுங்களை சம்பாதிச்சு வைங்க, அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்ம ஒரு ஆபத்தில் இருக்கும்போது நம்ம கை கொடுக்கறதுக்கு நல்ல மனுஷனுங்க தான் வேணும். அப்போ இந்த ஜாதி மதம் எதுவுமே நம்ம கூட வராதுங்க. அதனால பக்கத்து வீட்டில் இருக்கிற சாப்பிட்றானா, தூங்குறானா, நிம்மதியாக இருக்கானான்னு போய் கேளுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள எப்போ ஹாப்பியாக வச்சுருங்க. நமக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாங்க. பணம் காசெல்லாம் நம்ம கூட வராது. அதுக்கு பெரிய உதாரணம் வயநாட்டில் இப்போ நடந்த இந்த சம்பவம். நாங்கள் எல்லாம்